சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆமா அபி, சாரி, நான் கவனிக்கல. ஆபீஸ்ல சம்பத் சாரால பிரச்சனை, அதனால போன் வந்ததை கவனிக்கவே இல்ல. சாரி. சம்பத் சார் ஆபீஸ்க்கு வந்தப்போ என்னாச்சு தெரியுமா? இருக்கட்டும் அபிமா, அவரு விரிச்ச வலையில அவரே கூடிய சீக்கிரத்துல மாட்டுவாரு, அப்புறம் பாத்துக்கலாம். அபிமா, சம்பத் சார் என்கிட்ட பிரச்சனை பண்றத பாத்துட்டு சின்னையா பயங்கரமா கோவப்பட்டாரு. சக்தி சாரும் பயங்கரமா கோவப்பட்டாரு. அத்தை கிட்ட சொல்லிட்டு சம்பத் சார் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் சக்தி சார் கிட்ட அத்தை இப்ப இருக்கிற நிலைமையில அவங்க கிட்ட எதுவும் சொல்ல வேண்டான்னு நானே சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சிட்டேன். என்ன அபிமா, என்ன எழுதுறேன்? சம்பத் சார் பிரச்சனை பண்ணது அத்தை கிட்ட சொல்ல வேண்டான்னு சின்னையா கிட்ட சொன்னியாக்கா? யோ அபி, நான் சின்னையா கிட்ட சொல்லலையே, சொல்ல மறந்துட்டேன். சின்னையாவுக்கு அத்தை கிட்ட எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னே தெரியாது. ஏற்கனவே அத்தை சம்பத் சாருக்கும் சக்தி சாருக்கும் ஆபீஸ்ல சண்டை நடந்த போது நான் உங்ககிட்ட சொல்லாம மறந்துட்டேன்னு என் மேல கோவமா இருந்தாங்க. இப்பவும் சின்னையா ஏதாவது உளறி வச்சுட்டாருன்னா அத்தை என்னதான் தப்பா நினைச்சுப்பாங்க. இப்பன்னு பார்த்து சின்னையாவுக்கு போன் போக மாட்டேங்குது. இது பொடி, நான் போயிட்டு என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன். என்னம்மா, நல்லா ஓய்வு எடுத்தியா? ஆமாம்மா, என்னாச்சுமா, இன்னும் வலிக்குதா? பேசுனா வலிக்குது. சரிம்மா சரிம்மா, உன்னால பேச முடியலன்னு நீ கஷ்டப்பட்டு பேச வேணாமா. நீ அமைதியா இருமா, நான் உங்ககிட்ட ஒன்னும் கேட்கல. ஈஸ்வரிங்க. ஈசாமா, இப்பதான் 2 பேரும் மார்க்கெட்ல இருந்து வந்தோம். அபிய பாத்துட்டு வரேன்னு போயிருக்காமா. அம்மா, உங்ககிட்ட மாமா பத்தின ஒரு விஷயம் சொல்லணுமா? என்னடா? கிரிஜாக்கு ஏதாவது ஆயிடுச்சா? அது கிரிஜாத்த கோமாக்கு போன மாதிரி மாமாவும் கோமாக்கு போயிருந்தா நல்லா இருந்திருக்குமா. என்னடா சொல்ற? கிரிஜா இன்னும் அப்படி இருக்கா? ஆமாமா, அத காரணமா வச்சு மாமா பெரிய பிரச்சனை பண்றாருமா. அவ என்னடா பண்ணா? இன்னைக்கு ஆபீஸ்ல என்ன நடந்துச்சு தெரியுமாமா? ப்ரோ, நோ வே, என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க. ஐயோ, இந்த முட்டா பையன் அழகு ஈஸ்வரிய போட்டோ எடுத்தத அவகிட்ட போட்டு கொடுத்துட்டான் போல இருக்கே. இவ வேற புயல் வேகத்துல ஓடி வராள, என்ன பண்றது? அப்பாடி, அந்த அழகு பையன் நம்மளை பத்தி எதுவும் சொல்ல போல இருக்கே. நம்ம தான் அவசரப்பட்டு அவனை தப்பா நினைச்சிட்டோம். சே, நல்ல பையன்தான். ஆமா, இந்த ஈஸ்வரியன் இப்ப தலை தெறிக்க ஓடுனா என்ன விஷயமா இருக்கும்? ஈச சேர தூக்கி அடிக்க பார்த்தது இல்லாம ரொம்ப திமிரா சவால் விட்டு பேசினாருமா. மாமா என்னம்மா நினைச்சுக்கிட்டு இருக்காரு? அம்மா, இத பத்தி நீ ஈஸ்வரி கிட்ட எதுவும் கேட்காதம்மா, அப்புறம் எனக்கு தான் திட்டு விழுகும்.
சின்னையாவையும் பார்த்தா அத்தை கிட்ட விஷயத்த சொன்ன மாதிரியும் இருக்கு, சொல்லாத மாதிரியும் இருக்கு. ஆனா சின்னையாவோட மொழியே சரியில்லையே. அம்மா ஈஸ்வரி வந்துட்டா, நீ அவட்ட பேசிக்கிட்டு நான் ரூமுக்கு போயிட்டு வந்துடுறேன். இருங்க சின்னையா. என்ன ஈசு? எங்க ஓடுறீங்க? இங்கே இருங்க. இருங்க அத்தை, வரேன். கொஞ்சமா சொன்னீங்களா, எல்லாத்தையும் சொல்லிட்டீங்களா? அது எல்லாத்தையும் தான் சொல்லியிருக்கேன். எனக்கு மறந்து போச்சு, நீ அம்மாட்ட போய் கேட்டுக்கா. அம்மா இந்த பேசுமா. ஆஹா, சின்னையா எஸ்கேப் ஆயிட்டாரே. வா. கிரிஜா கிரிஜா எப்படி இருக்கா? அவ கோமால இருக்காளாமே. அத்தை, ஆமா அத்தை. அவ செஞ்ச பாவம் அந்த கடவுளுக்கே பொறுக்கல. அத்தை, உங்களுக்கு தையல் போட்டிருக்கிறதுனால நீங்க கிரிஜா மேடமை பத்திலாம் யோசிச்சு ஓவரா ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. எதுவா இருந்தாலும் நம்ம பாத்துக்கலாம். நீங்க குணமானதுக்கு அப்புறம் நம்ம பாத்துக்கலாம். சம்பத் ஆபீஸ்க்கு வந்தானா? ஆஹா, சின்னையா பக்காவா போட்டு விட்டுட்டு போயிட்டாரு போல இருக்கே. என்ன? அத்தை, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. அத்தை, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். சம்பத், அவன் மேல எனக்கு இருந்த நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு. அவன் ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறான்? எப்படி இந்த அளவுக்கு மாறினா? அவன் நான் வளர்த்த சம்பத்தே இல்லை. அத்தை, அத்தை அழாதீங்க அத்தை, அழாதீங்க. எல்லாம் சரியாயிடும், நான் பாத்துக்கிறேன். அவரை நினைச்சு நீங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. அபிமா, அத்தைக்கு வலி தெரியாம இருக்க டாக்டர் ஒரு மாத்திரை கொடுத்தாங்கல்ல, அதை எடுத்துட்டு வா. அத்தை, மாத்திரையை போட்டு ரெஸ்ட் எடுங்க, நான் இப்ப வந்துடுறேன். அபிமா, அத்தைய பாத்துக்கோ. நான் இப்ப வந்துடுறேன்.